குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலையும் நீங்கள் ஜெயிக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட மனுஷனானாலும் அந்த மனுஷனை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் ஆரம்பித்திருக்கிற காரியத்திலே ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த காரியத்திலே நான் தோற்று விடுவேனோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த காரியத்தை துவங்கின நிறைய பேர் அந்த காரியத்திலே அவர்கள் தோற்று போயிருக்கலாம். அந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, அதற்கான பணங்கள் இல்லை, அதற்கான ஆலோசனைகள் இல்லை, அதற்கான நபர்கள் இல்லை. சோ இதனாலே நான் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், குதிரை ஆயத்தப்படுவது மட்டும்தான் அதனுடைய வேலை. ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யார் இல்லாவிட்டாலும், யார் இருந்தாலும், உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் நம்புகிறேன் தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருப்பதனாலே நீங்கள் தொடங்கின அந்த காரியத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் துவங்கின அந்த காரியத்திலே கர்த்தரே உங்களை ஜெயிக்க பண்ணுவார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சில நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஜெயிக்காததுனால நம்ம ஜெயிக்க மாட்டோம் நிறைய பேருக்கு தோணும். நம்ம எங்க ஜெயிக்க போறோம்? இந்த எண்ணம் அநேக விசுவாச மக்களுக்குள்ள மேலோங்கிட்டே இருக்குது. நான் ஒரு தோற்று போகிற ஒரு ஆளு, நான் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. 50 வயசாயிடுச்சு, நான் என்னத்தை ஜெயித்திருக்கிறேன்? 40 வயசாயிடுச்சு, நான் என்ன வின் பண்ணினேன்? நான் ஸ்கூல்ல நான் தோற்று போனேன், எக்ஸாம்ல நான் தோற்று போனேன், என்னுடைய வாழ்க்கையில நான் தோற்று போனேன், என் வேலையில நான் தோற்று போனேன். நான் நம்புறேன், நீங்கள் 1000 இடங்களிலே தோற்று போனாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற அந்த ஒரு இடத்தின் மூலமாய் நீங்கள் தோற்று போன 1000 இடத்திலையும் நீங்கள் சாட்சியாய் நிச்சயமாய் நிற்பீர்கள். கர்த்தருடைய ஒரு ஜெயம், ஆண்டவருடைய ஒரு வெற்றி, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஒரு வெற்றி உங்களுக்கு போதும். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற 1000 தோல்விகளை அது ரொம்ப அழகா அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணும். ஆமென் சொல்லுவோம். நான் நம்புகிறேன் இந்த 2023வது வருடம் முடிகிறதற்குள்ளே இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்த போகிறார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்த போகிறார். நீங்கள் ஜெயத்தை பார்க்கவில்லை, ஆனால் உங்கள் பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கட்டளை இடுவாராக. ஆமென் சொல்லுவோம். இந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளையை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். உங்கள் மகனை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வருடம் முடியும் போது நீங்கள் நிற்பீர்கள், தலை குனிந்தல்ல தலை நிமிர்ந்து. தேவன் உங்களை ஜெயிக்க பண்ணினதை ஹalleluya ஹalleluya கரங்களை தட்டும் போதே அது நடப்பதாக. கர்த்தர் தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்தி இப்பொழுது தேவன் நம்மை ஜெயிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. சோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய திறமைகளை கொண்டு அல்ல, அவர் நினைத்தாரானால் நம்ம என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பொதுவாக ஸ்கூலுடைய படிப்பில் நிறைய பேர் படிக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மாதம் இந்த 3 விசை அந்த ரிப்போர்ட் மார்க்கு ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்புவாங்க. தன்னுடைய பெற்றோரிடத்தில் சொல்லி இந்த சைன் பண்ணுறதுக்காக கொடுத்து அனுப்புவாங்க. அப்போது நான் நினைக்கிறேன், உண்மையிலேயே எனக்கு நினைவு தெரிந்து என்னுடைய ஞாபகமாக ஒரு டைம் கூட நான் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். ரெட் இங்க்ல எந்த நம்பருமே இல்லை, எல்லாமே ப்ளூ இங்க்ல தான் இருக்குது. அவ்வளவுதான். எங்க அம்மாட்ட போய் சந்தோஷமா, எங்க அப்பாட்ட போய் சந்தோஷமா, அவ்வளவுதான் சைன் போடுங்க, பாருங்க நான் எல்லா பாடத்திலையும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஞாபகம் ஒண்ணு கூட இல்லை. ஒரு முறை நடந்த எக்ஸாம்ல கூட அப்படி ஜெயிக்கல. ஆனால் நான் நம்புகிறேன், கிறிஸ்துக்குள்ள வந்ததற்கு பிறகு, ஆண்டவர் கையிலே எடுத்ததற்கு பிறகு, இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் உணர்கிறேன், இப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்னா ஜெயிக்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதே சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போகலாம். ஒருவேளை நீங்கள் என்னை போல அந்த படிப்பு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் நீங்க 0 மட்டுமே பார்த்திருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும்,
ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. முழு பலத்தோட நான் ஜெயிக்க போகிறதற்காக நன்றி, கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுகிறதற்காக நன்றி. இப்பொழுது நான் ஆரம்பிக்கிற இந்த தொழிலிலே கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ண போகிறார். இப்பொழுது நான் எழுத போகிற இந்த எக்ஸாம்ல கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ண போகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ண போகிறார். சொல்லுங்க, சொல்ல சொல்ல அது அப்படியே நடக்கட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை காண்கிற அளவிற்கு சொல்லுங்க, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். நான் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்திலே ஒரு 4 பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே காண்பித்தார். அப்படின்னா நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன், நான் ஒரு தோற்று போன ஒரு மனுஷன், நான் தோற்று போன மனுஷி அப்படின்னு இந்த வேதத்திலே நினைத்த 4 பேர் அந்த தோல்வியை நினைத்து அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டதை குறித்து வேதத்தில் நான் தியானித்தேன். ஆனா அப்படி நான் தோற்று போன ஒருத்தன், நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்ச ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி எல்லாம் ஜெயிக்க பண்ணினார் என்கிறதை வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 75வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 75வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக உற்சாகமானவன். எல்லாவற்றையும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ளவன் தான் இந்த பேதுரு. அவன் சாதாரணமாய் எல்லாரை போல வாழ்ந்து விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சதில்லை. ஆண்டவரிடத்துல 12 சீடர்கள் இருந்தாரு. ஆனா அந்த 12 சீடர்களையும் முன்பாக நின்றவன் பேதுரு. நல்லா வரணும்னு நினைச்சவன் பேதுரு. ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைச்சவன் பேதுரு. எல்லாவற்றிலும் முடிந்தவரை பேதுரு தான் முன்னாடி நிற்பான். சரி, நம்ம ஏதாவது செய்யலாமே, இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தன்னுடைய இருதயத்துல வாழணும், தன்னுடைய இருதயத்துல ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இந்த பேதுருக்குள்ளே அதிகமா இருந்துச்சு. ஆனா ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே பல விஷயம் அவன் தோற்று போனான். முதலாவதாக நீங்க வேதத்துல வாசிப்பீர்களே ஆனால் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். அப்ப ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் நடந்து வா. ஆனா அதுல ஃபெயிலியர் ஆயிட்டான். எல்லாரும் அவனை ஏளனமாய் சிரிக்கிறாங்க. நீ விழுந்துட்ட, விசுவாசத்தோட போன, உனக்கு இது தேவையா? நீ எதுக்கு இப்படி பண்ணணும்? அப்ப அந்த காரியத்தில் அவன் தோல்வி அடைந்தான். அதுக்கு பிறகு ஆண்டவரிடத்துல அவன் பேசும்போது, ஆண்டவரே நம்ம இந்த இடத்துல செட்டில் ஆயிரலாமா அப்படின்னு கேட்கிறான். அந்த இடத்துலயும் அவன் தோற்று போனான். இந்த பேதுரு தோற்று போனது ஒரு இடம் அல்ல. வேலைக்காரின் இடத்துல தோற்று போனான், தன்னுடைய கையில கத்திய வச்சிருந்ததுனால தோற்று போனான், அவன் கடலின் மேல் நடக்கும் போது தோற்று போனான். பேதுருனுடைய ஆரம்பம் முதல் இந்த இடத்துல அழுகிற வரைக்கும் அவன் தோற்று போன ஒருத்தன். நான் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டேன். தன்னுடைய வாழ்க்கையினுடைய தோல்வியை நினைச்சு தேவ ஆலயத்துல போய் மனம் கசந்து அழுகிறான். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு விதத்துல ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்திட்டோம், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்ற குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள இருந்தாலும் நான் நம்புறேன், அவன் தேவ ஆலயத்துல போய் இவ்வளவு ஒரு ஃபெயிலியரான ஒரு பர்சனா நான் இருக்கிறேனே, ஒண்ணுல கூட நான் ஜெயிக்க மாட்டேனா, இதுல நான் ஜெயிச்சிருவேன் நான் ஆண்டவரத்துல சவால் விட்டேனே, ஆண்டவரே என்ன வந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன், மரணம் வந்தாலும் நான் விட மாட்டேன், நான் உங்களை பின்தொடர்வேன், மறுதலிக்கிறத குறித்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு பெரிய சவால் எல்லாம் விட்டுட்டேனே. ஆனால் இன்னைக்கு தோற்று போய் நிற்கிறேனே. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஒருவேளை பேதுருவை போல ஒரு சூழ்நிலையில நிற்கலாம். நான் ஒரு ஃபெயிலியரான ஒரு பர்சன் பாஸ்டர், உண்மையிலேயே என் வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றதற்காக நான் எடுத்த முயற்சி 1 இல்ல 2 இல்ல, நிறைய முயற்சிகளை நான் எடுக்கிறேன். அவ்வளவுதான், பேதுருவை போல இப்படி ஒரு முயற்சி எடுத்தேன், இங்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, இங்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, எல்லா வாய்ப்புலையும் நான் முன்னாடி நிக்கிறேன். உலகத்துல இருக்கிற மனிதர்கள் சொல்லுவார்கள், வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது நீங்க செஞ்சிருங்க, நீங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஆனா என் வாழ்க்கையில நான் நினைக்கும் போது ஒரு வாய்ப்பையும் நான் தவற விட்டது மாதிரி எனக்கு தெரியவே இல்லை பாஸ்டர். எல்லா வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தி கொண்டேன், ஆனா ஒண்ணுல கூட நான் ஜெயிக்கவே இல்லை. நான் என் சொந்தக்காரங்கள்ட்ட சவால் விட்டேன், என் நண்பர்களிடத்துல சவால் விட்டேன், என்னை எதிர்த்தவங்களிடத்துல நான் பேதுருவை போல சவால் விட்டு இதுல நான் ஜெயிக்கிறேன் பாரு, இதுல நான் தோற்று போக மாட்டேன்னு சவால் விட்டேன். ஆனா இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களால ஜெயிக்கவே முடியாம
பரிசுத்தத்திலையும் நீதிலையும் தோற்று போய் இருப்பீர்களே. ஆனால் இப்ப மனம் கசந்து இந்த பேதுரு அழுகிறான், நான் ஒரு ஃபெயிலியர். அப்போ தேவனுடைய பார்வை இந்த பேதுரு மேல விழுகிறது. அவருடைய உயிர்த்தெழுந்து முடிஞ்சு கர்த்தர் பேதுருவை சந்திக்கிறார். மறுபடியும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அத்தனை நாட்களும் தோற்று போன பேதுரு அதற்கு பின்பாக ஜெயிக்கிறவனாயிருக்கிறான். 5000 பேருக்கு முன்பாக பேதுரு ஜெயித்தான். அவனுக்கு முன்பாக குருடர்கள், சப்பானிகள், அவர்களுக்கு முன்பாக ஜெயித்தான். திரள் கூட்டத்திற்கு முன்பாக ஜெயித்தான். ராஜாக்களுக்கு முன்பாக ஜெயித்தான். அவனை குறைவாய் பேசின எல்லாருக்கும் முன்பாகவும் மரணம் வரைக்கும் கர்த்தர் அவனை ஜெயிக்கிறவனாகவே நிற்க பண்ணினார். ஆமென் சொல்லலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்த்து என் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். மகனே, நீ ஒருவேளை தோற்று போனேன் என்று உன்னுடைய முயற்சியை நீ விட்டுவிட வேண்டாம். அவ்வளவுதான். எத்தனை இடத்துல நான் முயற்சி எடுத்து முன்னுக்கு வரலையே, இனி நான் முயற்சி எடுக்க மாட்டேன் என்று நீ சோர்ந்து போக வேண்டாம். பேதுருவை ஜெயிக்க பண்ணின கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கரங்களை தட்டி இப்பொழுது நீங்கள் எடுத்திருக்கிற அந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக. அந்த ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஆமென் சொல்லுங்கள். ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் பேதுருவை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ஜெயிக்க பண்ணுமே. ஆனால் நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் ஹல்லேலூயா அழைத்த கர்த்தர் நிச்சயம் பெரிய அதிசயத்தை செய்வார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். மிக பிரபலமான ஊழியக்காரராய் இருக்கிற தேவ மனுஷன். அவர் லட்சங்களுக்கு முன்பாக அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனா அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக செருப்பு தைக்கிற ஒரு தொழிலை அவர் செஞ்சுட்டு இருந்தார். அப்ப ஒரு நாள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் மனம் திரும்பி சந்தோஷப்படுகிறத பார்த்து அந்த கூட்டத்தில் ரொம்ப வெறுப்பாய் பொறாமைப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தார். அப்போ ஆயிரக்கணக்கான பேர் அவரை கைத்தட்டி அவரை சந்தோஷப்படுத்தும் போது அந்த மனுஷன் அவருடைய மனசை உடைக்கணுன்றதற்காக அவர் சொன்னாராமா, நீ இன்னைக்கு ஒரு பெரிய பிரசங்கி, இன்னைக்கு பெரிய ஆளா நீ இருக்கிற, ஆனா ஒரு நாள் நீ ஒரு ஷூ மேக்கர், அப்படின்னா ஷூ தயாரிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்றத சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராமா, இல்லை நான் ஷூ மேக்கர்ல, ஷூ அதை காபிலர் அப்படின்னா தைக்கிறவன் அப்படின்னாராம். ஷூ தயாரிக்கிறது அப்படின்றா கூட அது ஒரு பெரிய பெருமை. ஆனா நான் தயாரிக்கல, நான் ஷூ தைக்கிறவன் அப்படின்னாராம். அப்போ சில நேரங்களிலே மனிதர்கள் நம்முடைய மனதை ஒடுக்குவதற்காக, உடைப்பதற்காக நம்மளை குறைவாய் பேசுவார்கள். நீங்க ரொம்ப பெருசா இருக்கும்போது உங்களை குறைவா பேசுவாங்க. என்னதான் இருந்தாலும் நீ இப்படிப்பட்ட ஆள் தானே, இந்த குடும்பத்துல இருந்து வந்தவன் தானே, உன் பின்னணி இதுதானே, நீ படிக்காதவன் தானே, நீ உங்க அப்பா இப்படிப்பட்டவர் தானே, உங்க அம்மா இப்படிப்பட்டவர் தானே. அப்போ இந்த தேவ மனுஷனை மாதிரி நீங்க உடனே ஐயோ இவன் இப்படி செஞ்சுட்டானே, இப்படி சொல்லிட்டானே, என்னுடைய முன்னாடி வாழ்க்கையை குறித்து இப்படி என்ன அசுத்தமா பேசுறானே அப்படின்னு நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய சொல்லணும்னா, நான் அதை விட மோசமா இருந்த ஆள் தான், ஆனா கிறிஸ்து இன்றைக்கு எனக்குள்ளே வந்ததனால் எல்லாவற்றையும் மறக்கிறது போல இன்று என்னை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். நான் ஒரு நாள் அதை மறக்க மாட்டேன். சில மனிதர்கள், சில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி சொன்னா உடனே வருத்தம் ஆகுது. நம்முடைய முன்னாடி நடந்த வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம ஜெயிக்கும் போது நம்முடைய முன்னாடி வாழ்க்கையில நடக்கிறத சிலர் சொல்லும் போது சிலருக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லை. எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, எங்க அப்பாவை நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற, எங்க அம்மாவை நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு கோபம் வரும். ஆனா உண்மையிலே உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்படி வரவே கூடாது, கண்டிப்பாய் வரக்கூடாது. நான் ஒரு விசை ஒரு பிரசங்கத்திற்காக அழைக்கப்படும் போது அப்போ அந்த பிரசங்கத்திற்கு என்னை கூப்பிடுகிற அந்த நபர் சொன்னார், நீங்க பேசுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பேசுறீங்க, அதனால கொஞ்சம் இங்கிலீஷ்ல நீங்க பேச முடியுமா அப்படின்னு கேட்டார் அவர். அப்ப நான் சொன்னேன், பிரதர் எனக்கு இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது அப்படின்னு. உடனே அவர் பக்கத்துல இருக்கிறவர் என்ன சொல்றாரு, ஆமா 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 நீங்க 10th கூட ஃபெயில் தானே அப்படின்னு. உடனே நான் அவரை பார்த்து 10th ஃபெயில் இல்லை பிரதர், மட்டமா ஃபெயில் ஆயிட்டேன் பிரதர், வெறும் 155 மார்க் தான் பிரதர் எடுத்தேன், அதுக்கு மேல எடுக்கல பிரதர். அப்போ அவர் என்ன நினைச்சு சொன்னார் அப்படின்னா, இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட, உனக்கு கிடைக்கல, நீ படிக்காது, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது மாதிரி அப்படியே அந்த தொனியில் அவர் சொன்னார். நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாரும் சரி பரவாயில்ல, அதனால என்ன, பாஷையில என்ன, நம்ம தமிழ் மக்களுக்கு தமிழ் பாஷையில போனா போதாதா, தமிழர்களே இன்னும் கோடிக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரங்களுக்கு எதுக்கு போகணும், இன்னும் நீங்க செய்ய வேண்டிய
வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு, நீங்க வாங்க நாங்க டிரான்ஸ்லேட் வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உங்க மனசுல என்ன நினைக்கணும் அப்படின்னா, இன்னொருவர் உங்களை குறைவாய் பேசுவதற்கு நீங்கள் ஒரு நாளும் உங்க மனசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளவு சாதித்தாலும், நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும், இந்த உலகம் சில நேரத்திலே உங்களுடைய முதன்மையை, உங்களுடைய ஆரம்பத்தை உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பார்கள். நான் சொல்றேன், அவர்கள் சொல்லுவது தீமைக்கு இல்ல, அவங்க சொல்றது நன்மைக்கு. அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்முடைய ஆரம்பத்தை அவர்கள் மறந்தாலும் நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஏன் மற்றவங்க நம்முடைய ஆரம்பத்தை சொல்லும் போது நமக்கு வருத்தம் வருது அப்படின்னா, நம்முடைய ஆரம்பத்தை நம்ம மறந்ததுனால தான் நமக்கு வருத்தம் வருது. உங்களுடைய ஆரம்பத்தை நீங்க மறக்காம இருந்துட்டீங்கன்னா, உங்களுடைய மரணம் வரைக்கும் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவது உங்களுக்கு வேதனை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னை மன அளவிலே யார் என்னை மட்டப்படுத்தி பேசினாலும் நான் சந்தோஷம் அடைகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. என்னுடைய இயலாமையை ஆண்டவரை பொறுத்து கொண்டு எனக்கு நீதி செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக நான் தோற்று போனேன் என்று மனம் கசந்து அழுத பேதுரு. ரொம்ப அழுது, அது மனம் உடைஞ்சு இருதயத்தை நொறுங்கி, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நீங்க அழுதுட்டே இருக்கலாம், நீங்க வெளியே சிரிக்கலாம், மற்றவங்களுக்கு முன்னாடி சந்தோஷப்படலாம், ஆனா நான் தோற்று போனவன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை மறுபடியும் அந்த நாணலை போன்றவனை கற்பாறையாய் மாற்றினார். பேதுரு என்பதற்கு நாணல் என்று அர்த்தம். ஆனால் கர்த்தர் அவனை கடைசியாய் கூப்பிடும் போது, நீ கேவா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நாணலை போன்று இருந்த அந்த பேதுருவை கற்பாறையாய் மாற்றின கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை தொட்டு கொண்டிருக்கிறது. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நாணலை போல விழுந்து விழுந்து கிடக்கிற, தோற்று போய் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் கற்பாறையாய் மாற்றி, கர்த்தர் உங்களை கற்பாறையாய் மாற்றி, ஹல்லேலூயா, வெகு சீக்கிரத்திலே உங்களை ஜெயிக்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். நம்மை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். அப்ப நம்பர் 1, முதலாவதாக விழுந்து போன, நாணலாய் இருந்த, நான் ரொம்ப ஒரு ஃபெயிலியரான பர்சன் சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு அழுது, துக்கமாய் அழுது, மனசு உடைஞ்சு போய் அழுத பேதுருவை ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை எப்படி முடிய பண்ணினார் அப்படின்னா, அவனுடைய ஆரம்பம் தோல்வியா இருந்தாலும் அவனுடைய முடிவை கர்த்தர் ஜெயமாய் முடிக்க பண்ணினார். அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய துவக்கம் தோல்வியா இருந்தாலும் உங்களுடைய முடிவை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஹல்லேலூயா, ஜெயமாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ண போறார். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னுடைய தொழில நான் ஜெயிக்க போறேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் ஜெயிக்க போறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெயிக்க போறேன், என் ஜெப வாழ்க்கையில நான் ஜெயிக்க போறேன். ஏன் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். நான் ஜெயிச்சிருவேன், கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சோ இரண்டாவதாக இன்னொரு நபரை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்க போறோம், நம்மை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். நீங்கள் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 27ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமாய் அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றார். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் பெயர் இனி யாக்கோபு என்பது சரியல்லவா? இதனோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுதும் என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது, நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன், நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு ரொம்ப அழுத மனுஷன் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது ஏசா என்கிற இந்த தேவனுடைய பிள்ளை. இவனுடைய தோல்வி எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அவன் பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேரும் இரட்டை குழந்தைகளா பிறப்பாங்க. அப்போ இந்த இரட்டை குழந்தைகளா பிறக்கும் போது
அதுல வந்து பொதுவாக வந்து அந்த ரெட்டை குழந்தையா பிறக்கும் போது நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. எந்த குழந்தை பலமா இருக்குது, எந்த குழந்தை அழகா இருக்குது. அப்போ நீங்க அந்த அந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது அங்கே என்ன அப்படின்னா, தன்னுடைய குதிகாலை பிடிக்கிறது போல, தன்னுடைய வாழ்க்கையை இழுத்து போடுறது போல, அவ்வளவுதான் இவன் தான் ஜெயிச்சான் அப்படின்னு தோணும். ஆனா அவனுடைய சகோதரன் ஜெயிப்பான். அப்போ அவனுடைய பிறப்பிலேயே மிகவும் தோல்வி அடைந்த மனுஷன், அதற்கு பிறகு அவன் மூத்த பிள்ளையா இருக்கிறதுனால தன்னுடைய தகப்பனாரால ஒரு ஆசீர்வாதம் வருது. சிலருடைய வாழ்க்கையில எப்படி தோக்குறாங்க அப்படின்னா, பிறப்பிலேயே அவர்கள் தோற்று போகிறார்கள். இப்போ அவங்க அப்பா அவனுடையதெல்லாம் அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம், தன்னுடைய சகோதரனை விட இன்னொரு மடங்கு அவனுக்கு அதிகமானது. இந்த ஜெபத்துல இருக்கிற சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலாம். உங்க அப்பாவுடையதை உங்க யாருக்கும் கிடைக்காம உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா நீங்க அதை பயன்படுத்திக்கல, அது உங்களுக்கு கிடைக்கல. அப்போ உங்க சகோதரர்கள் சொல்லலாம், உனக்கு கிடைச்சிருந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்சிருந்தா, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா, அந்த பணம் எனக்கு கிடைச்சிருந்தா, அந்த சொத்து எனக்கு கிடைச்சிருந்தா, நான் வித்திருக்கவே மாட்டேன், நான் அதை பெருக்கி இருப்பேன், நான் அதை ஆசீர்வாதத்துக்கு நேரா கொண்டு போயிருப்பேன். பாரு அப்பா உன் கையில கொடுத்துட்டாரு, நீ ஒரு லக்கி இல்லாத ஒரு ஆளு. இப்படி ஏசாவை திட்டுனது போல உங்களிடத்திலும் வந்து சொல்லலாம். அப்போ இந்த ஏசாவுக்கு ஃபெயிலியர் முதலாவதாக பிறக்கும் போது, இரண்டாவது தன்னுடைய தகப்பனார் கொடுத்த ஆசீர்வாதத்தையே அவனால பத்திரப்படுத்த முடியல. அதற்கு பிறகு இப்போ அவனுக்கென்று உள்ள ஆசீர்வாதம், அவனுக்கு சம்பாதிச்சது தன்னுடைய தகப்பனார் சொல்லி இதுல எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடி ஒரு நல்ல மிருகத்தை பிடிச்சு அதை அடிச்சு சுவையாய் சமைத்து கொண்டு வர்ற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுடைய சகோதரன் அதை எடுத்துட்டு போறான். சோ எல்லா ஓட்டத்திலையும் தோற்று போன அந்த ஏசா தன்னுடைய தகப்பனாரை பார்த்து கேட்கிறான், தகப்பனாரே, ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் எனக்காக நீ விட்டு வைக்கலையா? ஒன்னாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒண்ணுலையாவது நான் ஜெயிக்க மாட்டேனா? எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க, ஏதாவது ஒண்ணு கொடுங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு மூத்த சகோதரன், அதுவும் நிறைய ரோமம் உள்ளவர், ஒரு அழகான ஒரு பையன், தகப்பனாரை போல ரொம்ப உழைக்கிறவர், வேட்டையாடுகிறவர். ஆனா இந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய தோல்வினும் போது யாராலையுமே, அந்த டேலண்ட் இல்லாத பர்சனா கூட பரவாயில்ல, அவ்வளவு டேலண்ட் உள்ளுக்குள்ள இருந்தும் இப்போ ஃபெயிலியரா வந்துட்டு நிக்கிறான். இந்த ஜெபத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்குள்ள அவ்வளவு திறமைகள் இருந்து கூட நீங்க வந்து இன்னைக்கு தோற்று போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், ஏசாவுனுடைய அதே வாழ்க்கை தான் எனக்கு பாஸ்டர். என்னுடைய அப்பா கொடுத்ததை நான் இழந்துட்டேன், எங்க அம்மா கொடுத்ததை நான் இழந்துட்டேன், என் வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகளை நான் தவற விட்டுட்டேன். நான் வந்து உண்மையிலே என்ன மாதிரி ஒரு டேலண்ட் ஆனவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா அவ்வளவு டேலண்ட் இருந்து பிரயோஜனம் இல்லை பாஸ்டர், நான் இழந்துட்டேன், நான் விட்டுட்டேன், அவ்வளவுதான் சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட ஏசாவை என் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏசாவுனுடைய நிலத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணும்போது அந்த இடத்தினுடைய ஒரு அடி நிலம் கூட நீ எடுக்கக்கூடாது, நான் ஏசாவையும் அவனுடைய வம்சத்தையும் நான் ஆசீர்வதித்தேன் என்று கர்த்தர் அவனை ஜெயிக்க பண்ணினான். அவனுடைய சகோதரன் வந்து 50 அனுப்புறான், நான் கொடுக்குற இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும், நான் கொடுக்குற இந்த கிஃப்டை ஏற்றுக்கொள்ளுங்க. உடனே ஏசா சொல்றான், எனக்கு நீ ஒன்றும் கிஃப்ட் தர வேணாம்ப்பா, எனக்கு நீ உன்னுடைய ஆசீர்வாதத்துல இருந்தெல்லாம் ஒன்றும் எடுத்து தர வேண்டாம், கர்த்தர் என்னை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்ககிட்ட வாங்கி நான் சாப்பிட்ற அளவுக்கு நான் கஷ்டப்படலை, நான் தோற்றவன் தான், உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியரான பர்சன் தான். ஆனா இயேசு என்ன தேவன் என்னை கைவிடல. இன்னைக்கு எனக்கு ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், எனக்கு எல்லாம் உண்டு. உனக்கு வேணுமா? உன் கூட வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடணுமா? நீ வா, என் வீட்டில் தங்கிட்டு போ, என்னுடைய இடத்துல வந்து தங்கிட்டு போ, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு தன்னுடைய சகோதரனை கூப்பிடுகிற அளவிற்கு கர்த்தர் அந்த மனுஷனை ஜெயிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசாவுனுடைய தேவன் உங்களுடைய தேவன், ஏசாவுனுடைய தேவன் என் தேவன், ஏசாவுனுடைய தேவன் பிள்ளைகளுடைய தேவன். அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஏசாவை நான் ஜெயிக்க பண்ணினது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நான் முழுமையாய் நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஆமென் 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 சொல்லுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. அப்பா நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர், என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற ஒரு கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். அப்போ இந்த ஜெபத்தை முடித்து இந்த ஆராதனையை விட்டு நீங்கள் கடந்து போகும்போது நீங்கள் என்ன நம்பணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் தவறினாலும் என் இயேசு மறுபடியும் நமக்கு வாய்ப்பை கொடுத்து நம் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா.
நினைச்சிருந்தா ஏசா வந்து தன்னுடைய சகோதரனை கொன்றிருக்கலாம். ஆனா தன்னுடைய தோல்வியில ஏசா அழுத அந்த அழுகைய கர்த்தர் கேட்டுட்டாரு. கர்த்தருடைய காதுகள் கேட்டுச்சு. நான் நம்புறேன், தோல்வி அடைஞ்சதுனால பொறாம வந்துடக்கூடாது, தோல்வி அடைஞ்சதுனால மற்றவங்க மேல வெறுப்பு வந்துடக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான், அவங்க தோற்று போனா உடனே மற்றவங்க மேல அப்படி வெறுப்பு வந்துடும். அவங்கள நான் மட்டும் தோற்று போயிட்டேன், நீ ஜெயிச்சிட்ட, நீ எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு உடனே சண்டைக்கு போவாங்க. அதை வச்சே தன்னுடைய சகோதரிடத்துல அப்படியே பகை, சகோதரிடத்துல பிரச்சனை. இல்ல, தோற்ற உடனே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது, தோற்று போன உடனே உங்களுக்கு அவங்க மேல வெறுப்பு வந்துடக்கூடாது. தோற்று போனா உங்களுக்கு என்ன வரணும்னா அழுக வரணும், அதுவும் கர்த்தர் சமூகத்துல அழுக வரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்முடைய தேசத்திலே மிகப்பெரிய பிரபலமான ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து ஒரு பட்டணத்திலே ஜெபம் நடத்துவதற்காக அவர் ஒரு பட்டணத்தில் குடியிருக்கிறாரு. இன்னொரு பட்டணத்தில் ஜெபம் நடத்துவதற்காக அவர் ஒரு முயற்சி எடுத்தார். அப்போ வந்து அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு மீட்டிங்கில் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு நபர் சொல்றாரு, அவனுக்கு வந்து அந்த ஊரில் கிழிச்சது பத்தாதுன்னா இந்த ஊரில் வந்து கிழிக்க வர்றான் அப்படின்னாராம். அவர் ரொம்ப கேவலமா வந்து அந்த ஊர்ல கிழிக்க முடியாதுன்னா இங்க வந்து கிழிக்க வர்றான் அப்படின்னு பேசிட்டாராம். எல்லாருமே சிரிச்சு, அப்போ அவருடைய காதுக்கு அந்த நியூஸ் வந்துருச்சாமா, ஐயா இந்த மாதிரி மீட்டிங் போயிருந்தோம், அப்போ அதுல முக்கியமான ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டாராமா. அந்த மீட்டிங் நடக்கும்போது அதனுடைய முதல் நாள் இவர் போய் ஒரு மனிதனை அனுப்பி, இந்த மீட்டிங்கினுடைய ஆரம்ப ஜெபம் நீங்க தான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜெபத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளவு ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக தன்னை குறித்து அப்படி குறைவாய் பேசின அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிரேயர் அவர் கையில கொடுத்தாராமா. கொடுக்கும்போது சொன்னாராமா, இந்த பட்டணத்துக்கு நான் விசிட்டிங் பண்ற ஆளா வந்திருந்தாலும் இந்த பட்டணத்துல திறப்புல நின்ன தேவ மனுஷன் இவர் தான், இந்த பட்டணத்திற்காக நிறைய அழுதவர் இவர் தான், இந்த பட்டணத்தினுடைய ஜனங்களுக்காக பாடுபட்டது இவர் தான். நான் ஒரு நாள் வந்துட்டு போயிடுவேன், ஆனா இவர் இந்த பட்டணத்துக்காகவே தியாகம் பண்ணி தன்னுடைய உயிரே கொடுத்துருவாரு. எல்லாருக்கும் முன்னாடி அவரை பெருமையா சொல்ல வச்சாராமா. அந்த மனுஷன் அந்த ஸ்டேஜ்ல ஜெபம் கூட பண்ண முடியாம, சரி நம்ம இவ்வளவு பேசணுமே, இந்த மனுஷன் நம்மளை இவ்வளவு நினைச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப மரியாதையா நடந்து கொண்டாராமா. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம், அந்த பட்டணத்துல எப்போ ஊழியம் நடந்தாலும் இவர் அவருக்கு உதவி செய்கிறவராய் மாறினார். அப்போ வேதம் சொல்லுகிறது, தீமையை தீமையினாலே அல்ல, தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை எப்படி வெல்லணுமாமா? சொல்லுங்க சத்தமாய், நன்மையினாலே. சோ என் தேவன் எனக்கு ஒரு உதவி செய்ய போறார், என்னை ஜெயிக்க பண்ண போறாரு. எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் தொலைத்தாலும் என் இயேசு மறுபடியும் என்னை நினைத்து என் சகோதரனை பார்க்கலும் என்னை வெற்றியாய் நடத்த போறார். நான் சொல்லுவேன், இன்னைக்கு உங்க மேல பரிதாபப்படுகிற நிறைய பேர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வேண்டான்னு நீங்க சொல்ற ஒரு நாள் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க மேல பரிதாபப்பட்டு உதவி செய்கிறத நீங்க வேண்டான்னு சொல்ற ஒரு காலம் வரும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போக மாட்டார். ஆமேன். அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் தோற்று போனா, அவன் முன்னாடி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சிலர் வந்து பரிதாபப்பட்டு கொடுப்பாங்க பாருங்க. பொழைச்சிட்டு போ, இதை வச்சுக்கோ அப்படின்றத ரொம்ப மட்டமானதை, ரொம்ப குறைவானதை தரணும்னு நினைப்பாங்கல்ல. நான் நம்புறேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க இருக்கிற நிலைமை அவங்க ஏதாவது கொடுத்தா பரவாயில்லையன்ற நிலைமையில இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு வாங்கினா பரவாயில்ல நிலைமையில இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை சீக்கிரத்தில் ஆசீர்வதிக்க போறாரு. எப்படி ஆசீர்வதிக்க போறாரு தெரியுமா? அவங்க கொடுக்கறத, எனக்கு வேணாம் பிரதர், எனக்கு வேணாம் சிஸ்டர், எனக்கு கர்த்தர் ஏராளமா தந்திருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் தாராளமா தந்திருக்கிறாரு. உங்களுடைய உதவி, நீங்க உங்களுக்கு சந்தோஷம், நீங்க உதவி செய்யணும்னு மனசுல நினைச்சது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா எங்கிட்ட நிறைய இருக்குது, எனக்கு வேண்டான்னு நீங்க வாயார சொல்ற ஒரு நாளை, ஆமேன் ஆமேன் ஆமேன், கரங்களை தட்டி இது நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இதை நான் சொல்லணும்பா, இதை நான் சொல்லணும், இந்த வார்த்தையை நான் சொல்லணும், எனக்கு தருகிற உதவியை வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு நான் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படுவேன். சொல்லுங்கள், விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாள் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன். அது நிச்சயம் நடக்க போகிறது. என் மாமனாரை பார்த்து எனக்கு வேண்டாம் நான் சொல்லுவேன், எங்க அம்மா அப்பா பார்த்து நான் வேண்டாம் நான் சொல்லுவேன், என் சொந்தக்காரங்களை பார்த்து அது எனக்கு வேண்டாம். கர்த்தர் என்னை திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னிடத்தில் ஏராளமானது உண்டு, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் உங்களை பார்த்து கொள்ளுகிறேன். கரங்களை தட்டும் போது அந்த மகிமை என் பிள்ளைகள் மேல் வந்து அமருவதாக. ஹல்லேலூயா. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே, முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்த
அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. சொல்லுவோம், கர்த்தர் எந்த அருகில், கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றார். இப்ப கரங்கள மாலை தட்டி என் தேவனால், என் தேவனால் சொல்லுவோம், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் அதை பார்க்கும்.